வீடியோல வந்து பாத்தீங்கன்னா ஆக்சிஸ் பேங்கோட அமைஸ் அப்படிங்கிற ஒரு ஜீரோ பேலன்ஸ் அக்கௌண்ட் தான் இன்னைக்கு வீடியோல ரிவ்யூ பண்ண போறோம். ஆக்சிஸ் பேங்க்ல இருந்து நாங்களும் வந்து ஜீரோ பேலன்ஸ் சேவிங் அக்கௌண்ட் சர்வீஸை வந்து ப்ரொவைட் பண்றோம். எங்க கிட்டயும் நீங்க வந்து அக்கௌண்ட் வந்து ஓபன் பண்ணிக்கலாம். உங்களுக்கு நாங்க வந்து நிறையவே வந்து பெனிஃபிட் அண்ட் ஃபியூச்சர் நீங்க கிரெடிட் கார்டுக்கு ஈக்குவலா நாங்க வந்து பெனிஃபிட் வந்து கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி கூவி விற்கக்கூடிய ஆக்சிஸ் பேங்கோட அமைஸ் அப்படிங்கிற இந்த ஒரு டிஜிட்டல் ஜீரோ பேலன்ஸ் சேவிங் அக்கௌண்ட் தான் இன்னைக்கு ரிவ்யூ பண்ண போறோம். உங்களுக்கு வந்து இந்த ஜீரோ பேலன்ஸ் சேவிங் அக்கௌண்ட் ஓபன் பண்றதுக்கு இன்ட்ரெஸ்டடா இருந்தீங்க அப்படின்னா இந்த அக்கௌண்ட் ஓபன் பண்றதுக்கான லிங்க் வந்து கீழ இருக்க டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். சோ இந்த அக்கௌண்ட் ஓபன் பண்றதா இருந்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் இந்த வீடியோ ஃபுல்லாத்தையுமே வந்து பாருங்க. இதுல கிடைக்கக்கூடிய பெனிஃபிட் என்ன, அதுக்கப்புறம் ஃபியூச்சர் என்ன, நெக்ஸ்ட் இதுல வந்து என்னென்ன சார்ஜஸ் வந்து பிடிக்கிறாங்க, சோ இது எல்லாத்தையுமே வந்து பார்த்துட்டு உங்களுக்கு ஒர்த் அப்படின்னு தோணுச்சுது அப்படின்னா உங்களுக்கு இது கம்ஃபர்டபுளான ஒரு அக்கௌண்டா இருக்கும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க தாராளமா வந்து ஓபன் பண்ணிக்கலாம். சோ இதுல வந்து எந்த அளவுக்கு பெனிஃபிட் வந்து இருக்குதோ அந்த அளவுக்கு இதுல அதிகமான சார்ஜஸும் வந்து இருக்குது. சோ அது எல்லாத்தையுமே இப்போ வந்து ஒன் பை ஒன்னா உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்றேன். அதுக்கப்புறமா எப்படி அக்கௌண்ட் ஓபன் பண்றது அப்படிங்கிறதையும் அடுத்தடுத்து எக்ஸ்பிளைன் பண்றேன். சோ அதுக்கு முன்னாடி நீங்க இது வரைக்கும் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்மளோட வீடியோஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தது அப்படின்னா மறக்காம உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரிலேட்டிவ்க்கும் ஷேர் பண்ணுங்க. சோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஆக்சிஸ் பேங்க்ல இருந்து ரிலீஸ் பண்ணிக்கக்கூடிய இந்த ஒரு அமைஸ் அப்படிங்கிற ஒரு அக்கௌண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லி டிஜிட்டல் ஜீரோ பேலன்ஸ் சேவிங் அக்கௌண்ட் அப்படின்னு வந்து சொல்றாங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் என்னென்ன பெனிஃபிட்லாம் வந்து உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கறத எக்ஸ்பிளைன் பண்றேன். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இதுல அவங்க ஹைலைட்டா வந்து சொல்றது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு டெபிட் கார்டுல வந்து பாத்தீங்கன்னா 11,000 ரூபாய்க்கு ஒர்த்தான பெனிஃபிட் வந்து கிடைக்கும் அப்படிங்கறத வந்து சொல்லியிருக்காங்க. இதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா டொமஸ்டிக் டிரான்சாக்ஷனுக்கு எந்த ஒரு சார்ஜஸும் வந்து கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஆக்சிஸ் பேங்கோட ஏடிஎம் மிஷினில் நீங்கள் பணம் வித்ட்ரா வந்து பண்ணுறீங்க அப்படிங்கிற பட்சத்துலையும் அவங்களுக்கு எந்த ஒரு சார்ஜஸும் கிடையாது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு சேவிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீயாகவே ஏடிஎம் கார்டும் செக் புக்கும் வந்து கொடுத்துருவாங்க. உங்களுக்கு இன்கேஸ் வந்து பாஸ்புக் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நீங்கள் பிரான்ச்சில் போயிட்டு கேட்டு வந்து வாங்கிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதத்துக்கு வந்து அதிகபட்சமாக வந்து 20,000க்கு மேலே ஸ்பெண்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு 2,000 ரிவார்ட்ஸ் பாயிண்ட் வந்து கொடுக்குறாங்க. இது வந்து கிரெடிட் கார்டுல கொடுப்பாங்களா அதே மாதிரி தான். அதே மாதிரி இதுல வந்து பாத்தீங்கன்னா 250க்கும் மேற்பட்ட பேங்கிங் சர்வீஸை இவங்க ப்ரொவைட் பண்றதா வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இவங்க டோட்டலா வந்து 11,000 ரூபாய்க்கு ஒர்த்தான பெனிஃபிட் வந்து இந்த ஒரு அக்கௌண்ட்ல வந்து கிடைக்கும் அப்படின்னு வந்து இவங்க வந்து ஆல்ரெடி வந்து கிளைம் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து எங்கலாம் அப்படிங்கிறத கீழே வந்து ப்ரீஃபா வந்து கொடுத்துருக்காங்க. அதை வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பெனிஃபிட் வந்து பாத்தீங்க அப்படின்னா அமேசான் பிரைம் மெம்பர்ஷிப் வந்து பாத்தீங்கன்னா 3 மாசத்துக்கான பிரைம் மெம்பர்ஷிப் வந்து கொடுக்குறாங்க. இதோட ஒர்த் வந்து பாத்தீங்கன்னா 599 ரூபா அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த பெனிஃபிட்டை வந்து நீங்கள் ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணி வித்தின் 30 டேஸ்க்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏடிஎம் கார்டை யூஸ் பண்ணி ஏதாவது நீங்கள் டிரான்சாக்ஷன் வந்து பண்ணணும். ஸோ அப்படி டிரான்சாக்ஷன் வந்து பண்ணும்போது உங்களுக்கு இந்த ஒரு பிரைம் மெம்பர்ஷிப் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காம்ப்ளிமெண்ட்ரி பெனிஃபிட்டாக வந்து கொடுக்குறாங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா 10 மூவி டிக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா காம்ப்ளிமெண்ட்ரி பெனிஃபிட்டாக வந்து கொடுக்குறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கும் நீங்கள் வந்து இந்த ஏடிஎம் கார்டை வந்து 30 நாளைக்குள்ள வந்து ஃபர்ஸ்ட் டிரான்சாக்ஷன் வந்து பண்ணிட்டீங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு இந்த பெனிஃபிட் வந்து கிடைக்கும். இதோட ஒர்த் வந்து பார்த்தீங்கன்னா 4,000 ரூபாய் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த 10 டிக்கெட்டை மொத்தமாக வந்து கொடுத்துட மாட்டாங்க. உங்களுக்கு 5 மாசமா அதை ஸ்பிளிட்டட் பண்ணி அதாவது பர் மந்த்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 டிக்கெட் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு வந்து கொடுப்பாங்க. டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா 10 காம்ப்ளிமெண்ட்ரி டிக்கெட் வந்து இதில் உங்களுக்கு ஃப்ரீயாக வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த பெனிஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்விக்கியில் 3 மாசத்துக்கு மெம்பர்ஷிப் பிளான் வந்து இதுல ஃப்ரீயா வந்து கொடுக்குறாங்க. இதோட ஒர்த் வந்து பாத்தீங்கன்னா 500 ரூபாய் வரைக்கும் ஒர்த் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஸ்விக்கி டைன் அவுட் அப்படிங்கிற அப்ளிகேஷன் மூலமா நம்ம வந்து பில் பேமெண்ட் வந்து பண்ணும்போது அதுல வந்து பாத்தீங்கன்னா 500 ரூபாய்க்கு ஒர்த்தான வவுச்சரும் வந்து கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது எல்லாத்துக்குமே நீங்க பண்ண வேண்டியது இந்த அக்கௌண்ட்டை ஓபன் பண்ணி வித்தின் 30 டேஸ்க்குள்ள இதோட ஏடிஎம் கார்டை யூஸ் பண்ணி ஏதாவது ஒரு டிரான்சாக்ஷன் வந்து பண்ணீங்க அப்படின்னாலே போதுமானது. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ஊபர்ல வந்து பாத்தீங்கன்னா 500 ரூபாய்க்கு ஒர்த்தான டிஸ்கவுண்ட் ரைடு வந்து இதுல கிடைக்கும் அப்படின்னு வந்துட்டு சொல்லியிருக்காங்க. அடுத்த பெனிஃபிட் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு ஏடிஎம் கார்டு மூலமா 20,000 ரூபாய் ஒரு மந்த்துக்கு வந்து பாத்தீங்கன்னா 20,000 இல்ல 20,000க்கு மேல நீங்க வந்துட்டு ஸ்பெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு 2,000 ரிவார்ட்ஸ் பாயிண்ட் வந்து இதுல வந்து கொடுக்குறாங்க. இது ஈச் அண்ட் எவ்ரி மந்த் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஒரு காம்ப்ளிமெண்டரி பெனிஃபிட் வந்து கிடைக்குது. இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு மைல்ஸ்டோன் பெனிஃபிட் அப்படின்னு வந்து சொல்றாங்க. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இன்சூரன்ஸ் பெனிஃபிட். இதுல வந்து பாத்தீங்கன்னா பர்சனல் ஆக்சிடென்ட் இன்சூரன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 5 லட்சம் ரூபாய்க்கு ஒர்த்தான பெனிஃபிட் வந்து கிடைக்குது. ஏர் ஆக்சிடென்ட் இன்சூரன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 1 crore வரைக்கும் இதுல வந்து கிடைக்குது. பர்ச்சேஸ் ப்ரொடக்ஷன் கவர் வந்து பாத்தீங்கன்னா 50,000 ரூபாய்க்கு ஒர்த்தான பெனிஃபிட் வந்து கிடைக்குது. நெக்ஸ்ட் லாஸ் ஆஃப் லக்கேஜ் இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா $500 ஒர்த்தான பெனிஃபிட் வந்து இதுல வந்து கிடைக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த அளவுக்கு பெனிஃபிட் வந்து பாத்தீங்கன்னா ஆக்சிஸ் பேங்கோட கிரெடிட் கார்டில் தான் வந்து கொடுப்பாங்க. அதே பெனிஃபிட்டை இவங்க ஏடிஎம் கார்டுலேயே வந்து கொடுக்குறாங்க. ஸோ இந்த அளவுக்கு பெனிஃபிட்டை வந்து கொடுக்குற
கொடுக்குறாங்களோ அந்த அளவுக்கு இதில் சார்ஜஸும் வந்து இருக்குது. அடுத்தது இதோட சார்ஜஸ் வந்து பார்க்கலாம். இந்த ஒரு அக்கௌண்ட்டை நீங்கள் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இனிஷியல் டெபாசிட் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் 5000 வந்து இனிஷியல் டெபாசிட் வந்து பண்ணணும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா பெர் மந்த்துக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்துட்டு 200 ரூபாய் பேங்குக்கு வந்து சார்ஜஸ் வந்து பே பண்ணணும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரிப்ஷன் சார்ஜஸ் அப்படின்னு சொல்லிட்டு பெர் மந்த்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா 200 ரூபா பிடிப்பாங்க. அப்படி இல்லாமல் நீங்கள் வந்து ஒரு வருஷத்துக்கு அப்படின்னு சொல்லி மொத்தமாக நான் பே பண்ணுறேன் அப்படின்னா 2200 ரூபாய் நீங்கள் வந்து பே பண்ணணும். ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஏடிஎம் கார்டை யூஸ் பண்ணி நீங்கள் ஸ்பெண்ட் பண்ண உங்களுக்கு ரிவார்ட்ஸ் பாயிண்ட் வந்து அதிகமாக வந்து கிடைக்கும், டிஸ்கவுண்ட்டும் வந்து கிடைக்கும். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இதில் உள்ள ஒரு ட்ராபேக் அப்படின்னு வந்து சொல்கிறது. ஸோ இந்த அளவுக்கு பெனிஃபிட் வந்து கிடைக்குது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து பெர் மந்த்துக்கு வந்து 200 ரூபாய் சப்ஸ்கிரிப்ஷன் அமௌண்ட் வந்து நீங்கள் வந்து பேமெண்ட் வந்து பண்ற மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் இதில் பிடிக்கக்கூடிய சார்ஜஸ். ஸோ இப்போ இதை பற்றின டீட்டெயில் வந்து தெரிஞ்சிருக்கும். அடுத்தது இப்போ உங்களுக்கு இந்த அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு நீங்கள் வில்லிங்காக இருக்கிறீங்க அப்படின்னா இந்த அக்கௌண்ட்டை எப்படி ஓப்பன் பண்ணுறது அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் வந்து கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை வந்து கிளிக் பண்ணதுமே டேரெக்டாக உங்களுக்கு இந்த மாதிரி தான் வந்து ஒரு இன்டர்ஃபேஸ் வந்து ஓப்பன் ஆகும். இதில் ஜஸ்ட் ப்ரொசீட் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்து உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் இப்படி தான் ஓப்பன் ஆகும். இதில் உங்களோட பேன் கார்டு நம்பர், உங்களோட மொபைல் நம்பர், ஆதாரோட லிங்க் பண்ணியிருக்கிற மொபைல் நம்பரை வந்து கொடுங்க. அடுத்தது இந்த டிக் பாக்ஸையும் டிக் பண்ணி விட்டுட்டு ப்ரொசீட் வந்து கொடுத்துக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து எனக்கான டீட்டெயில் எல்லாம் ஃபில் பண்ணி ப்ரொசீட் கொடுக்குறேன். அடுத்தது பேஜ் லோட் ஆகும், வெயிட் பண்ணுங்கள். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட பேன் கார்டு நம்பர், அப்புறம் இதில் உங்களோட மொபைல் நம்பர் ஷோ ஆகும். அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஆதார் நம்பரை வந்து என்ட்ரு பண்ண சொல்லுவாங்க. இதில் உங்களோட ஆதார் நம்பரை என்ட்ரு பண்ணிவிட்டு ப்ரொசீட் வந்து கொடுத்துக்கோங்க. இப்போ நான் வந்து எனக்கான டீட்டெயில் எல்லாம் ஃபில் பண்ணிவிட்டு இந்த டிக் பாக்ஸையும் டிக் பண்ணி விட்டுட்டு ப்ரொசீட் கொடுக்குறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆதார் கன்சர்ன் வந்து ஓப்பன் ஆகும். இதில் ஐ அக்ரி அப்படிங்கிறத மட்டும் செலக்ட் பண்ணிடுங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஆதார் ரெஜிஸ்டர் மொபைல் நம்பருக்கு ஒரு ஒன் டைம் பாஸ்வேர்ட் சென்ட் பண்ணுவாங்க. அதை வந்து என்ட்ரு பண்ணி கன்ஃபார்ம் ஓடிபி வந்து கொடுத்துக்கோங்க. இப்போ ஓடிபி வந்து என்ட்ரு பண்ணிவிட்டு கன்ஃபார்ம் ஓடிபி கொடுக்குறேன். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட பேன் கார்டில் உங்களோட நேம் வந்து எப்படி இருக்குதோ ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாமல் இங்கே வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. இன்கேஸ் இனிஷியல் இருந்ததுன்னா இனிஷியல் என்ட்ரு பண்ணுங்கள். இனிஷியல் இல்லை அப்படின்னா இனிஷியல் வந்து என்ட்ரு பண்ணாதீங்க. ஸோ அதை வந்து என்ட்ரு பண்ணிவிட்டு ப்ரொசீட் வந்து கொடுத்துக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து என்னோட டீட்டெயிலாக ஃபில் பண்ணி ப்ரொசீட் கொடுக்குறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கான KYC வந்து பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல் அப்படின்னு வந்துருச்சு. இது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ப்ரொஃபைல் டீட்டெயில் எல்லாத்தையுமே வெரிஃபை பண்ணுவாங்க. அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். இது 100% வந்ததும் ஆட்டோமேட்டிக்காக பேஜ் வந்து சேஞ்சஸ் ஆகும். நெக்ஸ்ட் உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் ஓப்பன் ஆகும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட லொகேஷன் ஆக்சஸ்க்கு வந்து அலோ கேட்கும். இதுக்கு வந்து கண்டினியூ வந்து கொடுத்துருங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஆதார் KYC ஃபெச் பண்ணி இங்கே வந்து உங்களோட டீட்டெயிலாக ஷோ பண்ணும். இதில் உங்களோட நேம், மொபைல் நம்பர், உங்களோட ஜெண்டர், டேட் ஆஃப் பர்த், உங்களோட மொபைல் நம்பர் காமிக்கும். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட இமெயில் ஐடியை வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. இமெயில் ஐடி என்ட்ரு பண்ணி இமெயில் ஐடியை வந்து வெரிஃபை பண்ணணும். அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட மேரிட்டல் ஸ்டேட்டஸ், எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், அதுக்கப்புறம் ஆக்குபேஷன் டைப், நீங்கள் சேலரிடா, செல்ஃப் எம்ப்ளாயா, சோர்ஸ் ஆஃப் ஃபண்ட், உங்களுக்கு பணம் வந்து எங்கேருந்து வருது, சேலரிடுனா சேலரியில இருந்து, செல்ஃப் எம்ப்ளாயினா பிஸ்னஸ்ல இருந்து வருது அப்படின்னு செலக்ட் பண்ணிக்கோங்க. ஒரு ஆனுவலுக்கு அதிகபட்சமாக எவ்வளோ இன்கம் வருமோ அதை இங்கே என்ட்ரு பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் 2,40,000 ரூபாய்க்கு மேலே இருக்கிற மாதிரி என்ட்ரு பண்ணிக்கோங்க. அப்போ தான் இந்த அக்கௌண்ட் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்மளோட இமெயில் ஐடியை வெரிஃபை பண்ணுவோம். இதில் நம்மளோட இமெயில் ஐடியை என்ட்ரு பண்ணிவிட்டு இதில் வெரிஃபை அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ரெஜிஸ்டர் இமெயில் ஐடிக்கு ஒரு ஒன் டைம் பாஸ்வேர்ட் சென்ட் பண்ணுவாங்க. அதை என்ட்ரு பண்ணி கன்ஃபார்ம் ஓடிபி வந்து கொடுத்துக்கோங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இமெயில் ஐடியை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வெரிஃபை பண்ணிட்டு போயிருங்க. அடுத்தது உங்களோட மேரிட்டல் ஸ்டேட்டஸை வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து மேரிட்டல் ஸ்டேட்டஸ், என்னோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், அப்புறம் ஆக்குபேஷன் டைப்பு, இண்டஸ்ட்ரி டைப்பு, அதுக்கப்புறம் வந்து சோர்ஸ் ஆஃப் ஃபண்டு வந்து செலக்ட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் இயர் வந்து கேட்டிருக்காங்க. நம்பரில் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் இயரை என்ட்ரு பண்ணிவிட்டு ஆனுவல் இன்கமையும் இங்கே வந்து என்ட்ரு பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இதில் எஸ் வந்து கொடுத்துக்கோங்க. ஐ எம் இந்தியன் சிட்டிசன் அப்படிங்கிறதையும் செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ நெக்ஸ்ட் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிடுங்க. இப்போ பேஜ் லோட் ஆகும், வெயிட் பண்ணுங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபேமிலி டீட்டெயில் ஃபில் பண்ணணும். இந்த இடத்துல உங்களோட ஃபாதர்ஸ் நேமோட ஃபர்ஸ்ட் நேம், அவங்களோட இனிஷியலை வந்து லாஸ்ட் நேமில் என்ட்ரு பண்ணிக்கோங்க. அடுத்தது உங்களோட மதர் நேம் என்ட்ரு பண்ணிவிட்டு மதர் நேமோட இனிஷியலை லாஸ்ட்டில் என்ட்ரு பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து எனக்கான டீட்டெயில் எல்லாம் ஃபில் பண்ணிட்டேன். அதுக்கு அடுத்தது இந்த ஒரு சேவிங் அக்கௌண்ட்டுக்கு உங்களுக்கு நாமினி வேணுமா அப்படின்னு கேட்டிருப்பாங்க. வேணும்னா நீங்கள் வந்து டேரெக்டாக ஆட் நாமினி அப்படிங்கிறத கொடுத்து உங்களுக்கான நாமினியை வந்து ஆட் பண்ணிக்கலாம். இன்கேஸ் உங்களுக்கு நாமினி எதுவும் தேவையில்லை அப்படின்னா டேரெக்டாக நெக்ஸ்ட் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து டேரெக்டாக நெக்ஸ்ட் வந்து கொடுத்துருக்கேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாமினி வேண்டாமா அப்படின்னு கேட்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஐ விஷ் டு நாமினேட் லேட்டர் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிடுங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாமினியை வந்து லேட்டாக நான் செலக்ட் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிறத வந்து செலக்ட் பண்ணிவிட்டு ஐ அக்ரி வந்து கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட அட்ரஸ் டீட்டெயிலாக ஃபெச் பண்ணி இங்கே வந்து காமிக்கும். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஆதார் கார்டில் இருக்கக்கூடிய அட்ரஸ் வந்து இங்கே வந்து ஷோ பண்ணுவாங்க. இந்த அட்ரஸ் தான் உங்களோட கரண்ட் கம்யூனிகேஷன் அட்ரஸா அப்படின்னு வந்து கேட்டிருப்பாங்க. எஸ்ஸாக இருந்ததுன்னா எஸ் கொடுத்துக்கோங்க. இல்லை கம்யூனிகேஷன் அட்ரஸ் வேறு, இப்போ இருக்கக்கூடிய அட்ரஸ் வேறு அப்படின்னா நோ கொடுத்தீங்கன்னா உங்களோட கரண்ட் அட்ரஸை ஃபில் பண்ணுறதுக்கான பேஜ் ஓப்பன் ஆகும். அதை வந்து செலக்ட் பண்ணி உங்களோட கரண்ட் அட்ரஸை நீங்கள் வந்து ஃபில் பண்ணிக்கலாம். அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கக்கூடிய வீடு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டலா, இல்லை ஓன் ஹவுஸா, இல்லை
இல்லை வந்து லீஸுக்கு இருக்கீங்களா அப்படின்னு கேட்டிருப்பாங்க. அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட பின்கோடு கரண்ட் அட்ரஸோட பின்கோடை யூஸ் பண்ணி அதுக்கு நியரஸ்ட்ல இருக்கக்கூடிய பிரான்ச்சை வந்து அதுவே வந்து செலக்ட் பண்ணி காமிக்கும். உங்களுக்கு இந்த பிரான்ச் வந்து ஓகே அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக இந்த டிக் பாக்ஸை டிக் பண்ணி விட்டுட்டு நெக்ஸ்ட் கொடுத்துக்கலாம். இன்கேஸ் இந்த பிரான்ச்சை சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சேஞ்ச் பிரான்ச் வந்து கொடுத்துக்கோங்க. இப்போ சேஞ்ச் பிரான்ச் வந்து கொடுத்தீங்கன்னா இதில் வந்து எல்லா பிரான்ச்சும் வந்து காமிக்கும். உங்களோட அந்த பின்கோடுக்கு நியரஸ்ட்ல இருக்கக்கூடிய பிரான்ச் இதில் எந்த பிரான்ச் உங்களுக்கு வேணுமோ அதை வந்து மாற்றி சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பிரான்ச் எல்லாத்தையுமே செலக்ட் பண்ணியாச்சு. அதுக்கு அடுத்தது இந்த 2 டிக் பாக்ஸையும் டிக் பண்ணியாச்சு. டிக் பண்ணி விட்டுட்டு நெக்ஸ்ட் வந்து கொடுத்துக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இது வரைக்கும் ஃபில் பண்ண எல்லா டீட்டெயிலும் இங்கே வந்து ஓவராலாக வந்து உங்களுக்கு ப்ரிவியூ பண்ணுவாங்க. இது எல்லாத்தையுமே செக் பண்ணிட்டு இதில் ஏதாவது சேஞ்சஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா எடிட் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். இதை கிளிக் பண்ணி எடிட் பண்ணிக்கலாம். எல்லாம் ஓகே அப்படின்னா டேரெக்டாக டன் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிடுங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கான வீடியோ கேவிசியை வந்து கம்ப்ளீட் பண்ணணும். இந்த வீடியோ கேவிசியை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு நம்மக்கிட்ட ஒரிஜினல் பேன் கார்டு, அதுக்கப்புறம் ஒரு ஒயிட் பேப்பர், அப்புறம் பேனா, அப்புறம் வெளிச்சமான இடம், நல்ல இன்டர்நெட் கனெக்டிவிட்டி இருக்கக்கூடிய பிளேஸில் இருந்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ கேவிசியை வந்து கம்ப்ளீட் பண்ணணும். இந்த வீடியோ கேவிசி கம்ப்ளீட் பண்ணால் மட்டும்தான் நமக்கு வந்து அக்கௌண்ட்டே ஓப்பன் ஆகும். அதுக்கப்புறம் தான் நமக்கு அக்கௌண்ட் நம்பரும் வந்து கிடைக்கும். வந்து வீடியோ கேவிசி கம்ப்ளீட் பண்ணலை அப்படின்னா இந்த அக்கௌண்ட் வந்து ஓப்பன் ஆகாது, இதோட ஸ்டாப் ஆயிரும். ஸோ இந்த வீடியோ கேவிசியை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு உங்ககிட்ட ஒரிஜினல் பேன் கார்டு வந்து கண்டிப்பாக வேணும். ஜெராக்ஸ் வந்து ஆக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் நல்ல இன்டர்நெட் கனெக்ஷன் இருக்கணும். அதுக்கப்புறம் எந்த நாய்ஸும் இல்லாத இடத்துல இருந்துக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு ஒயிட் பேப்பர், பேனா, இது எல்லாத்தையுமே ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ரெடி பண்ணி வச்சுட்டு இந்த டிக் பாக்ஸையும் டிக் பண்ணி விட்டுட்டு கனெக்ட் அண்ட் ஏஜென்ட் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து வீடியோ கேவிசி வந்து ஆக்சிஸ் பேங்கோட கனெக்ட் ஆகும். ஸோ அதில் நீங்கள் வந்து உங்களோட பேசி கொஸ்டின் தான் கேட்பாங்க. அது எல்லாத்தையுமே சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு செல்ஃபி ஃபோட்டோ எடுப்பாங்க. நெக்ஸ்ட் உங்களோட பேன் கார்டை ஒரு கேப்சர் எடுத்துக்குவாங்க. நெக்ஸ்ட் ஒயிட் பேப்பரில் லைவாக சைன் போட்டு அந்த சிக்னேச்சரை வந்து எடுத்துக்குவாங்க. நீங்கள் கொடுக்கக்கூடிய செக்லீஃபுக்கு அந்த சிக்னேச்சரை தான் வந்து எடுத்துப்பாங்க. ஸோ இது எல்லாமே முடிஞ்சதுக்கு அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கேவிசி அப்டேட் வந்து பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட 1 to 2 hours வந்து டைம் எடுக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனலாக நம்மளுக்கான வீடியோ கேவிசி வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட்டட் ஆயிருச்சு. ஸோ கம்ப்ளீட்டட் ஆனதுமே இவர் வீடியோ கேவிசி வாஸ் சக்ஸஸ்ஃபுல் அப்படின்னு வரும். இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கான இனிஷியல் ஃபண்ட் வந்து ஆட் பண்ண வேண்டியது வரும். ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது மாதிரி இன்சூரன்ஸ் வந்து ஆட் பண்ணணுமா அப்படின்னு வந்து கேட்கும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கிப் ஃபார் நவ் அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இதை கொடுத்ததுக்கு அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா இனிஷியல் ஃபண்ட் இந்த அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா இனிஷியல் ஃபண்டாக நம்ம ஒரு 5,000 டெபாசிட் வந்து பண்ணணும். அதுக்கப்புறம் ஏடிஎம் கார்டுக்கு வந்து அவங்க மென்ஷன் பண்ணியிருக்கிறது வந்து ஃப்ரீ அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஏடிஎம் கார்டுக்கான சார்ஜஸையும் சேர்த்து தான் பே பண்ண சொல்கிறாங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆட் ஒன்லி டெபிட் கார்டு சார்ஜஸ் ஃபார் நவ் அப்படிங்கிற ஆப்ஷன் உங்களுக்கு இருந்ததுன்னா இந்த ஆப்ஷனை மட்டும் செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து பே பண்ணிங்கன்னா உங்களோட ஏடிஎம் கார்டுக்கான அமௌண்ட்டை மட்டும் பே பண்ணிக்கலாம். பிறகு நீங்கள் வந்துட்டு உங்களோட இனிஷியல் டெபாசிட்டை வந்து பண்ணிக்கலாம். இல்லை நான் வந்து இப்போவே வந்து இனிஷியல் ஃபண்டிங் அப்புறம் வந்து டெபிட் கார்டுக்கான சார்ஜஸ் ரெண்டையும் சேர்த்து பே பண்ணுறேன்னா இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிவிட்டு ஸோ அதுக்கான அமௌண்ட்டை வந்து உங்களோட ஏடிஎம் கார்டு இல்லைனா நெட் பேங்கிங் இல்லைனா யூபிஐ ஐடியை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து அமௌண்ட்டை வந்து டெபாசிட் வந்து பண்ணிக்கோங்க. ஸோ ஃபைனலாக அமௌண்ட் எல்லாமே டெபாசிட் வந்து பண்ணதுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான அக்கௌண்ட் டீட்டெயில் எல்லாமே வந்து ஷோ பண்ணிடுவாங்க. இப்போ உங்களுக்கான அக்கௌண்ட் வந்து ஜெனரேட் ஆயிரும். இதில் அக்கௌண்ட் நம்பர், ஐஎஃப்எஸ்சி கோடு, அப்புறம் உங்களோட கஸ்டமர் ஐடி எல்லாமே இங்கே வந்து கொடுத்துருவாங்க. நெக்ஸ்ட் ஏடிஎம் கார்டுமே உங்களுக்கு வந்து ஷோ பண்ணிடுவாங்க. அடுத்தது நீங்கள் பண்ண வேண்டியது வந்து பார்த்தீங்கன்னா செட் பின் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி உங்களோட ஏடிஎம் கார்டுக்கான பின் நம்பரை வந்து செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இதுக்கப்புறமா நீங்கள் டேரெக்டாக இந்த வெப்சைட்டை விட்டு வெளியே வந்துட்டு ஆக்சிஸ் பேங்கோட மொபைல் பேங்கிங் அப்ளிகேஷனை ப்ளே ஸ்டோர்லேருந்து டவுன்லோட் பண்ணி ஸோ அதில் வந்துட்டு நீங்கள் உங்களோட ஐடியை போட்டு லாகின் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் ஏடிஎம் கார்டை வந்து நீங்கள் யூஸ் பண்ணையும் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ இதில் வந்து உங்களுக்கு ஃபண்ட் எதுவும் ஆட் பண்ணணும்னா ஆட் பண்ணி நீங்கள் அதுக்கப்புறமா இந்த ஏடிஎம் கார்டு மூலமாக ஸ்பெண்ட் பண்ணும்போது உங்களுக்கு நிறையவே கேஷ்பேக் அண்ட் ரிவார்ட்ஸ் வந்து கிடைக்கும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு சொன்ன இந்த அப்டேட் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்மளோட வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.